ஸ்ரீ 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 ஸ்ரீயோம். இன்றைய கேள்வி, வன்முறை இன்பம் தருமா? இந்த கேள்வி ஏன் வந்தது என்றால், இன்று உலகிலே வன்முறை அதிகமாகிவிட்டது என்பதனாலாக இருக்கலாம். சரி, என்னை பொறுத்தவரையில் வன்முறை என்பது இன்பத்தை தரும். யாருக்கு என்றால், மனம் பிறந்தவர்களுக்கு, மனிதனாக இல்லாதவர்களுக்கு, விலங்குகளாக இருப்பவர்களுக்கு மட்டுமே வன்முறை என்பது இன்பத்தை தரும், மனிதர்களுக்கு அல்ல. இயற்கைக்கு மாறாக செய்யப்படுகின்ற அனைத்து செயல்களுமே வன்முறைதானே தவிர வேறு எதுவும் இல்லை. இயற்கையை கவனியுங்கள், எவ்வளவு அழகானது. உதாரணத்துக்கு ஒரு மலரை எடுத்துக்கொள்வோம். அது எவ்வளவு அழகாக நிதானமாக பூக்கின்றது. அந்த பூவை, மலருகின்ற தன்மையை நாம் நமக்கேற்றார் போல் உடனடியாக செய்யும் பொழுது அது நம்முடைய மனதிற்கு இன்பத்தை தருமா? நிச்சயமாக தராது. மலரை அப்படி மலரச் செய்வதும் வன்முறைதான். சரி, இந்த வன்முறையை நம்முடைய பெரியோர்கள் எந்த அளவுக்கு நம் மனதிலே இருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். நம் பாரத தேசம் இயற்கையை வணங்கச் சொல்கின்றது. எனக்கு ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் என்னுடைய தேவைக்காக, எனக்கு வீடு கட்ட வேண்டும் என்றால் அந்த மரத்திடம் சென்று, இயற்கையே உன்னை நான் வெட்டப் போகின்றேன், என்னுடைய தேவைக்காக என்னை மன்னித்துக்கொள் என்று வேண்ட சொல்கின்றது. ஒரு நீரிலே நான் குளிக்கப் போகும்போது, நீரே நான் இதிலே நீராடப் போகின்றேன், என்னை மன்னித்துக்கொள், எனக்கு இந்த நன்மையை செய். விவசாயம் செய்யும் பொழுது அந்த பொருளை பறிப்பதற்கு முன்பாக ஒரு வேண்டுதல் வைக்கின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயற்கைக்கு மாறான செயல் அது. எது? மரத்தை வெட்டுதல். ஆனால் நான் வாழ வேண்டும் அதற்காக. அப்படி என்றால் தான் வாழ வேண்டும் என்று மட்டும் நினைப்பது மனித மனம் அல்ல, அது மிருக செயல், அது வன்முறை. அதற்காக நம்மை மாற்றுகின்றார்கள். நாம் இது மரத்தை வெட்டுவது தவறு என்பதை உணரும் பொழுது நாம் மிக மிக அதிகப்படியாக யோசிப்போம். இயற்கைக்கு மாறான செயலை நாம் செய்ய மாட்டோம். அதே போல்தான் இங்கே காதல் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு பெண்ணை வற்புறுத்தி காதலிக்க சொல்வது வன்முறைதான். அந்த ஆணுக்கும் அது துன்பத்தை தான் தரும், பெண்ணுக்கும் அது துன்பத்தை தான் தருகின்றது. இயற்கைதான். ஒரு ஆண் பெண்ணை விரும்புவதும் பெண் ஆணை விரும்புவதும் இயற்கைதான். ஆனால் அது மனதிற்கு எதிர்மறையாக செல்லும் பொழுது, பிடிக்காத ஒருவருக்கு நாம் காதலை சொல்லும் பொழுது அது நமக்கு வன்முறையாகத்தான் வருகின்றது. அதுவும் ஒரு வன்முறைதான். அதே போன்றுதான், இதனால் தானோ என்னவோ மனிதன் என்பவன், இங்கே என் குரு எப்போதுமே ஒன்றை சொல்கின்றார், மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்? அது தேவைகளுக்காக வன்முறையை கையாளுகின்றது, அது இயற்கை. ஆனால் மனித மனம் இயற்கைக்கு மாறானது செய்வது அல்ல. தன்னால், தன் வாக்காலும் செயலாலும்
மனதாலும் எந்த தீமையும் யாருக்கும் செய்யாமல் இருப்பவன் மட்டுமே மனிதன் எனப்படுகின்றான். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீமையை செய்யக்கூடாது, அதுதான் மனிதம், அவனே மனிதன். அப்படி என்றால் இங்கே வன்முறை என்பது நீக்கப்பட வேண்டியது. இங்கே தாயை எடுத்துக் கொள்ளுங்களேன். எந்த அளவுக்கு தன் பிள்ளையின் மீது அன்பை பொழிகின்றாள். இந்த பாரத தேசம் பெண்களை ஏன் அவ்வளவு மதிக்கின்றது, ஏன் போற்றச் சொல்கின்றது என்றால், அவள் இயற்கையாக இந்த இயற்கையை, மனிதத்தை, மனித குலத்தை தழைப்பதற்காக வந்தவள் அவள். இயற்கையாக ஒரு பெண்மணி குழந்தையை எப்படி பெறுகின்றாள் என்பதனை சற்றே படித்து பாருங்கள், மனம் கலங்கிவிடும். அவளுடைய தியாகம் நம் மனதை கலங்கடித்துவிடும். அப்படிப்பட்ட பெண்மையை நாம் படிப்பதால் அவளை வணங்கத்தான் சொல்லும் நம் மனம். எந்த விதத்திலும் அவளுக்கு நாம் தீமை செய்ய மாட்டோம். அதனால்தான் இந்த இயற்கையை தாயாக இந்த மண், பாரத மண் மதிக்கின்றது. மண்ணை தாய்மண் என்கின்றது, தேசத்தை பாரத மாதா என்கின்றது, நீரை தாயாக மதிக்கின்றது, கடலை தாயாக மதிக்கின்றது. இந்த பாரத தேசம் இயற்கையை வணங்க சொல்கின்றது. ஏனென்றால் வன்முறை என்பது இன்பத்தை நிச்சயமாக கொடுப்பது இல்லை. வன்முறையை யார் கையில் எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு வன்முறையால் தான் அழிவு. அது எப்படி இன்பத்தை தரும்? நான் கூறியது போல் நிச்சயமாக வன்முறை என்பது இன்பத்தை தருகின்றது என்றால் அவன் நிச்சயமாக மனம் பிறந்த மனிதம் என்பதை விட்டு விலங்காக செயல்படுபவன் எவனோ அவனுக்கு மட்டும்தான், அவன் மனிதனே அல்ல. மனிதனுக்கு நிச்சயமாக வன்முறை இன்பத்தை தராது. சரி, இந்த மனதை அடக்குவது என்று தியானம் வருகின்றதே, அது மட்டும் வன்முறை அல்லவா என்று கேட்கலாம். நிச்சயமாக மனதை அடக்குதல் என்று சொல்லும் போது, அடக்குதல் என்பது எதிர்மறையான செயல், அதுவும் ஒரு வன்முறை தான். மனதின் மீது நாம் செய்கின்ற ஒரு வன்முறை. அதனால்தான் மனதை இறைவன்பால் திருப்பு, மனதை கவனி, மனதை சீர்திருத்து. அப்படி செய்கின்ற செயல்தான் சரியான தியானம் என்கின்றோம், உண்மையான தியானத்தை பற்றி என் குரு சொல்லும் பொழுது. எனவே மனதை அடக்குவதும் வன்முறைதான். அது தீமையை தான் தருமே தவிர நன்மையை ஒருபோதும் தருவதில்லை. எனவே நிச்சயமாக இயற்கைக்கு மாறாக செய்கின்ற எந்த ஒரு செயலுமே அது வன்முறை தானே தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே வன்முறை என்பது நிச்சயமாக இன்பத்தை நிச்சயமாக தராது, அது துன்பத்தை மட்டுமே தரும். வன்முறையை எடுத்தவன் துன்பத்தால் மட்டுமே அழிவான் என்பது நிதர்சனம். ஸ்ரீயோம்.